ஆனால் அங்கு இருந்து கிளம்பிய இனியாவின் நிலையோ மிகவும் மோசமாக இருந்தது. எப்படி வீடு போய் சேர்ந்தாள் என்றே அவளுக்கே தெரியவில்லை. என்னவெல்லாம் பேசிவிட்டான். எப்படி அவனால் அப்படி பேச முடிந்தது? எவ்வளவுதான் சமாதானப்படுத்தி பார்த்தும் அவள் மனது சமாதானம் அடையவில்லை. எவ்வளவு இழிவாக பேசிவிட்டான். வீடு சென்ற இனியாவை பார்த்த அவள் அன்னையோ அதிர்ந்து விட்டார். என்ன ஆயிற்று இனியா? என்னம்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிறாய்? உடம்புக்கு ஏதும் சரியில்லையா? இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாய் என்று இனியாவை தொட்டு பார்த்தாள். இனியா பேசும் நிலையில் கூட இல்லை. இல்லை என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள். அவள் அன்னையும் ஃபீவர் கூட இல்லையடா, ஆனால் ஏன் உன் முகம் இப்படி சோர்ந்து கிடக்கு என்றாள். இல்லைம்மா, தலை வலிக்குது, கொஞ்சம் டயர்டா இருக்கு என்று சொல்வதற்குள் சோர்ந்து போனாள். ஐயோ, ரொம்ப தலை வலிக்குதாடா, இதுவரைக்கும் நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையடா என்று புலம்பியவாறே அவளின் தலைவலிக்கு மாத்திரையை கொடுத்து சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுக்க சொன்னார். இனியாவும் அவள் அறைக்குள் நுழைந்து அப்படியே கட்டிலில் விழுந்தாள். அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. தன்னை எப்படியெல்லாம் பேசிவிட்டான் என்று அவளுக்கு மனதே ஆறவில்லை. திரும்ப திரும்ப அவன் பேசியதே அவளுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அதையே நினைத்து நினைத்து வரிந்து கொண்டே அப்படியே உறங்கி போனான். இரவு 7 மணி போல் இனியாவை அவள் தாய் எழுப்பினார். இனியாவிற்கு கண்ணையே விழிக்க முடியவில்லை. தலை மிகவும் பாரமாக இருந்தது. இனியாவை தொட்டு பார்த்தால் அவளுக்கு காய்ச்சல் அடித்து கொண்டிருந்தது. எப்படியோ இனியா கண் விழித்து விட்டாள். என்னடா இப்படி காய்ச்சல் அடிக்குது, வா நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் என்றாள். இனி அவள் பேசவே முடியவில்லை. நன்றாக கண் விழித்து பார்த்து விட்டு எழுந்து முகத்தை மட்டும் கழுவி வந்தாள். பின்பு, இல்லைம்மா, ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டும் தலைவலிக்கு ஒரு டேப்லெட்டும் தா, காலையில் சரியாகிடும். எனக்கு இப்போ டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம் என்றான். என்னடா இப்படி சொல்கிற? இங்கே பக்கத்து தெருவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம்டா. இல்லைம்மா, எனக்கு இப்போ டேப்லெட் மட்டும் கொடுங்க, நாளைக்கு சரி ஆகலைன்னா நான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லவே பார்த்துக்கிறேன் என்றாள். சரி இரு, நான் கொஞ்சம் ரசம் சாதம் மட்டும் எடுத்துகிட்டு வர்றேன், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கு. சொன்ன மாதிரியே சாதம் பிசைந்து எடுத்து வந்து அவளுக்கு ஊட்டி விட்டு மாத்திரையும் கொடுத்தாள் அவள் தாய். இனியா அதற்குள்ளே ஓரளவுக்கு முகம் தெளிந்து இருந்தாள். சரி நீ தூங்குடா, நீ தூங்கின பிறகு நான் கீழே போகிறேன். இல்லைம்மா, இப்போ ஏனோ தூக்கம் வர மாதிரி இல்லை, ஆனால் டயர்டாக இருக்கு. சரிடா, நீ அப்படியே படு, கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும், உன்னை பார்த்தா உட்கார கூட தெம்பு இல்லாத மாதிரி இருக்கு என்றான். என்றவாறே இனியா படுத்து கொண்டாள். இனியாவின் தாய் அவள் தலையை அழகாக வருடி விட்டு கொண்டிருந்தாள். அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் இல்லம்மா என்றாள் இனியா. இனியாவின் தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா இது, இவள் இன்று ஏதேதோ பேசுகிறாள் என்று நினைத்து கொண்டாள். ஏண்டா உனக்கு திடீர்னு அண்ணன் கேட்கிற என்று சிரித்து கொண்டே தான் கேட்டாள். இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா, இல்லை என்னை யாருன்னா திட்டினாங்கன்னா அண்ணன் இருந்தால் அவர் போய் கேட்பாங்க இல்லை, அதுதான் என்றான். ஏண்டா, நம்ம பாலு உன்னை தங்கச்சி மாதிரி தானே நினைக்கிறாரு, உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் சும்மா விட்டுருவாரா? இல்லை உங்கள் அப்பா தான் சும்மா இருப்பாரா? அதெல்லாம் விடு, இப்போ உனக்கு என்னாச்சு? உன்னை யாருடாமா எதுவும் சொன்னது? இப்போ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை யார் ஏதாவது சொல்ல போகிறது? சும்மா ஏதோ அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குகிறேன் என்று போர்வையை போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். அவள் தாய்க்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் தோன்றியது. என்றும் இல்லாமல் இன்று ஏன் தன் மகள் அண்ணன் இருந்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும் என்று குழப்பமாக இருந்தது. சரி, இப்போது இதை நினைத்து குழம்ப வேண்டாம் என்று எண்ணி கீழே சென்றார். அங்கு இளவரசனுக்கோ உறக்கமே பிடிக்கவில்லை. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன், இனி அவள் என்னிடம் பேசுவாளா என்று கூட சந்தேகமாகி போய்விட்டதே என்று எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தான். அவளுக்கு ஐ ஆம் சாரி என்று திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தான். இனியாவோ அதை பார்த்தால்தானே, அவள் களைப்பினாலோ அல்லது மருந்தாலோ நன்றாக உறங்கிவிட்டு இருந்தாள். அடுத்த நாள் காலையும் இனியாவிற்கு காய்ச்சல் குறையவே இல்லை. அவள் தந்தை வந்து பார்த்து டாக்டரை வீட்டிற்கே வர வைத்தார். டாக்டரும் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு சில மருந்துகளையும் கொடுத்து விட்டு சென்றார். இனியா இப்படியே அன்று முழுவதும் உறக்கத்திலேயே கழித்தாள். இனியாவின் தாய் ஜோதிக்கு ஃபோன் செய்து இனியாவிற்கு உடம்பு சரியில்லாததையும் அவள் நேற்று அண்ணனை பற்றி பேசியதையும் சொல்லவே ஜோதியும் பாலுவும்
அபி சகிதமாக வீட்டிற்கு வந்திருந்தனர். அங்கு இளவரசனின் நிலையோ மிகவும் மோசமாக இருந்தது. அவன் இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. இனியா எப்படியாவது கொஞ்சமாவது கோபம் குறைந்து ஒரு மெசேஜாவது செய்வாள் என்று எண்ணினான். மொபைலையே பார்த்து கொண்டு அவன் இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. இனியா என்னை மன்னித்து விடு என்று விதவிதமான வார்த்தைகளால் அவளுக்கு மெசேஜ் செய்து கொண்டே இருந்தான். அடுத்த நாள் காலை அந்த ஃபாரினில் இருந்து வந்தவர்களே வெளியில் அழைத்துச் செல்வதாக கூறியதை அவன் அசிஸ்டன்ட் கூறியவுடன் தான் அது அவனுக்கு நினைவிற்கு வந்தது. நேற்று இனியா வேறு தான் வேலைகளை எப்படியும் முடிக்க வேண்டும் என்று பேசியதை எல்லாம் எண்ணி தானே அவர்களை மகாபலிபுரம் அழைத்துச் செல்வதாக முடிவு செய்தான். ஆனால் அங்கு சென்றவுடன் அவனால் அங்கு நார்மலாக இருக்க இயலவில்லை. அவர்களுக்கு அங்கு இருந்த சிற்பங்களை எல்லாம் காண்பித்தவுடன் அதையெல்லாம் ரொம்ப ஆர்வத்துடன் கண்டு களித்தார்கள். ஆனால் இளவரசனுக்குத்தான் அதை கண்டு சந்தோஷப்பட இயலவில்லை. அவனுக்கு மனம் ஒரு நிலையிலே இல்லை. சிற்பங்களை எல்லாம் பார்த்து முடித்த பின்பு கடற்கரைக்கு அவர்களை அழைத்து சென்றான். எப்போதும் இளவரசனுக்கு மகாபலிபுரம் பீச்சை பார்த்தால் மிகுந்த உற்சாகம் வரும். மெரினா பீச்சை விட மகாபலிபுரம் பீச் ஏதோ அவனை கவருவதாக தோன்றும். ஆனால் இன்று எதுவுமே அவன் மனதில் பதிய மறுத்தது. அங்கு இனியா என்ன செய்கிறாளோ? தினமும் வரும் குட் மார்னிங் மெசேஜ் கூட இன்று வரவில்லை. அது எப்படி வரும்? நீ நேற்று செய்த முட்டாள்தனத்திற்கு அவள் உனக்கு மெசேஜ் வேறு செய்வாளா என்று அவன் மனமே அவனை திட்டி தீர்த்தது. அவனுக்கு ஏனோ ஒன்றும் ஓடவில்லை. சரி, இனியாவின் ஹாஸ்பிட்டலில் என்னிற்கு அழைக்கலாம் என்று எண்ணி அவள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்தான். ஆனால் அங்கோ இனியா இன்று வரவில்லை என்றார்கள். இளவரசனுக்கு அவனின் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகியது. திரும்ப இனியாவின் எண்ணிற்கே அழைத்தான். ஆனால் அதில் ஏதும் பதில் இல்லை. அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. திடீரென்று ஏதோ தோன்றியவனாக தன் தம்பிக்கு ஃபோன் செய்தான். சந்துரு, இனியாவிற்கு ஃபோன் செய்தேன். அவங்க ஃபோன் எடுக்கலை. நீ அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு பாரு. எடுத்தா என் நம்பருக்கு கொஞ்சம் கூப்பிட சொல்றியா என்றான். சரிண்ணா, நான் இதோ உடனே செய்கிறேன் என்றான். ஒரு பெருமூச்சை விட்டவாறே கடற்கரையில் அமர்ந்தான். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபோன் செய்த சந்துரு, அண்ணா, இனியாவின் எண்ணிற்கு ஃபோன் செய்தேன், அவங்க எடுக்கலை. அப்புறம் அவங்க வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க அம்மா சொன்னாங்க, அதான் அவங்க ஃபோன் எடுக்கலை போல என்றான். ஓ அப்படியா சந்துரு, ஓகே, நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன் என்று ஃபோனை வைத்தான். இப்போது என்ன செய்வது என்றே அவனுக்கு புரியவில்லை. அவளை நான் எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருந்தால் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும் என்று எண்ணி எண்ணி வருந்தினான். என்ன செய்வது என்று தலையில் கை வைத்தவாறே எண்ணிக்கொண்டிருந்தான். ஏதோ முடிவு செய்தவனாக அவன் அசிஸ்டண்டை அழைத்து தனக்கு முக்கிய வேலை இருப்பதாகவும் அவர்களை அவனையே ஹோட்டலிற்கு அழைத்து செல்லுமாறு பணித்துவிட்டு சென்றான். நேர வீட்டிற்கு சென்ற இளவரசன் தன் அன்னையை அழைத்து இனியாவிற்கு உடல்நிலை சரியில்லாததை சொல்லி, நாம் போய் பார்க்கலாமா அம்மா? அவர்கள் நமக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார்கள். நாம் சும்மா அவர்கள் வீட்டிற்கு ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து விடலாமா என்றான். அவன் தாயிற்கு அவன் போக்கு விசித்திரமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல், அதற்கென்ன, போய்விட்டு வரலாம், அவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள் என்றெல்லாம் இல்லை, நமக்கு தெரிந்தவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் போய் பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை, வா போகலாம் என்றார். இளவரசனுக்கு அவன் தம்பி வீட்டில் இல்லாததும் பெரும் நிம்மதியாக இருக்க விரைவாக கிளம்பினான். இளவரசன் இனியாவின் வீட்டிற்கு சென்றபோது இனியாவின் அக்கா ஜோதிதான் அவர்களை வரவேற்றார். இளவரசனுக்கு வேலை வைக்காமல் அவன் தாயே, இனியாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம் என்று கூறினார். ஜோதியும் அவர்களை வரவேற்று அவள் தாயை அழைத்து அவர்களிடம் பேச விட்டுவிட்டு அவர்களுக்கு காபி கொண்டு வந்தாள். அதற்குள் இளவரசனுக்கு அவன் பொறுமை எங்கேயோ சென்று விட்டது. அவள் வீட்டிற்கே வந்து அவளை இன்னும் பார்க்க முடியவில்லையே என்று அவனுக்கு எரிச்சலாக வந்தது. காபியை கூட குடிக்காமல் இனியா எங்கே என்றான். அவள் அவளுடைய அறையில் இருக்கிறாள் என்று ஜோதி பதிலளித்தாள். ஓ சரி, அவர்களை பார்த்துவிட்டு வந்து விடலாமா அம்மா என்று அவன் அன்னையிடம் வினவினான். அவன் அன்னையும் ஜோதியிடம் இனியாவை பார்க்கலாமா என்று கேட்டார். ஜோதியும் சரி என்று கூறி அவர்களை இனியாவின் அறைக்கு அழைத்து சென்றான். அவர்கள் இனியாவின் அறைக்கு சென்றபோது இனியா உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். இளவரசனுக்கு அவளை அந்நிலையில் பார்த்தது மனதை ஏதோ செய்தது.
நேற்று பார்த்ததற்கு இன்று ஏதோ காய்ந்த சருகை போல் காட்சி அளித்தாள். அவளின் இந்நிலைக்கு தான் தான் காரணம் என்று அவன் மனச்சாட்சியே அவனை உலுக்கியது. இளவரசனும் அவன் தாயும் இனியாவை எழுப்ப வேண்டாம் என்று கூறியும் ஜோதி ஒரே ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கிறேன் என்று கூறி இனியா இனியா என்றான். அந்த அழைப்பிலேயே இனியா விழித்தாள். கண்ணை திறந்த இனியா எதிரே சிவந்த விழிகளுடன் நின்றிருந்த இளவரசனைத்தான் கண்டாள்.